பீகார் தேர்தல் சொல்லி அடிக்கும் பாஜக, முடிந்தது காங்கிரஸ். வெளியான கள நிலவரம். பீகார் மாநில சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நவம்பர் 9 மற்றும் நவம்பர் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணியில் 2 கட்சிகளும் 101 தொகுதி 101 தொகுதி என சம அளவில் தொகுதியை பிரித்து இருப்பது அந்த 2 கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் மறுபக்கம் தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையில் தொகுதி பங்கீடு செய்வதில் கடும் இழுபறி நீடித்து வருகிறது. நாங்க கொடுக்கிறத வாங்கி கொண்டு போட்டியிடுங்க என்கிற தோரணையில் காங்கிரஸ் கட்சியை நடத்துகிறார் தேஜஸ்வி யாதவ். பீகாரில் உள்ள இஸ்லாமிய வாக்குகள் மற்றும் சுமார் 14% உள்ள யாதவ சமூக வாக்குகள் தேஜஸ்வி யாதவ் கூட்டணிக்கே கடந்த முறை பெரும்பாலும் சென்ற நிலையில், இம்முறை இஸ்லாமிய யாதவ் வாக்குகளை தவிர்த்து பிற சமூக வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்வதில் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறது பாஜக. அந்த வகையில் பாஜக சார்பில் ஒரு இஸ்லாமியருக்கு கூட பீகார் தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படவில்லை. மேலும் யாதவ் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பாஜகவில் 6 சீட்டும், ஐக்கிய ஜனதா தளத்தில் 8 சீட்டும், மொத்தம் 14 சீட் யாதவ் சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பீகாரில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், பழங்குடி சமூகம் மற்றும் அங்கே பெரும்பான்மையான சமூகத்தில் ஒன்றான புஷ்வாகா சமூகத்தினரின் வாக்குகளை குறிவைத்து பாஜக அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிக சீட் வழங்கி உள்ளது. மேலும் மக்கள் மத்தியில் அதிருப்தியில் உள்ள சுமார் 16 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு பாஜக இம்முறை சீட் வழங்கப்படவில்லை. இதற்கு அந்த தொகுதி மக்களுடன் பாஜக கூட்டணிக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதற்கு அந்தந்த தொகுதி மக்களிடம் பாஜக கூட்டணிக்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரின் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் புதிய வாக்காளர்களை கவரும் வகையில் இளம் வயதுடைய புதிய வேட்பாளராக 30 நபர்களை களம் இறக்கியிருக்கிறது பாஜக கூட்டணி. இதில் உச்சகட்டமாக பிரசாந்த் கிஷோர் பாஜக கூட்டணி வெற்றிக்கு முக்கிய பங்காற்றி இருக்கிறார். பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை முழுமையாக தேஜஸ்வி யாதவ் கூட்டணிக்கு சென்றுவிடாமல் பாஜக கூட்டணி எதிர்ப்பு வாக்குகள் மற்றும் ஆளும் கட்சி மீதான அதிருப்தி வாக்குகளை பிரசாந்த் கிஷோர் பிரிக்கும் வேளையில் இறங்கியுள்ளதால் பிரசாந்த் கிஷோரை பாஜக பி டீம் என எதிர்க்கட்சிகள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். மேலும் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் அவர் கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் கூட பாஜகவுக்கு சாதகமாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு பாதகமாக அமையும் வகையில் தேர்வு செய்து போட்டியிட வைத்துள்ளார். அந்த வகையில் பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிறது பீகார் தேர்தல் களம். இந்த நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகளை பொறுத்தே பாஜக காங்கிரஸ் சீட் ஒதுக்கீடு தமிழகத்தில் இருக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் காங்கிரஸ் பீகாரில் பலத்த அடி வாங்கும் பட்சத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தகுந்த மரியாதை கிடைக்காது. நாங்க கொடுப்பதை வாங்கி கொண்டு போட்டியிட்டால் போட்டியிடு, இல்லையென்றால் வெளியேறு என்கிற சூழல்தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.